பசும்பொன்னில் சின்னம்மாவின் மாஸ்டர் பிளான், 10 பேர் கொண்ட ரகசிய குழு, பின்னணியில் அதிகாரிகள். தமிழக அரசியல்ல அமைதியா இருந்த சின்னம்மா தரப்பு இப்போ ஒரு பெரிய புயலை கிளப்பி தயாராகிட்டாங்க. வரப்போகும் February 24 ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு பசும்பொன்னுல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க சின்னம்மா திட்டமிட்டுள்ளதா தெரியுது. ஆனா இது வெறும் சாதாரண கூட்டம் இல்ல, இது ஒரு பல பரீட்சை. இந்த கூட்டத்துக்கு எப்படியும் குறைந்தது 40,000 பேராவது திரளணும் அப்படின்னு சின்னம்மா தனது ஆதரவாளர்கள் கிட்ட உத்தரவிட்டு இருக்காங்களாம். இதற்காக தென் மாவட்டங்கள் முழுவதும் இப்போதே ஆட்கள் திரட்ட பணி ரகசியமா தொடங்கிடுச்சாம். இந்த பணிக்காக பணம் தண்ணீரா இறைக்கப்படுதாம். வாகன வசதிகள் முதல் கவனிப்புகள் வரை அனைத்தும் பக்காவா திட்டமிட்டுள்ளதா சொல்லப்படுது. இதையெல்லாம் விட ஒரு பிக் நியூஸ் என்னன்னா, தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க சின்னம்மா ஒரு ரகசிய குழுவை அமைச்சிருக்காங்களாம். இதுல 10 பேர் இடம்பெற்றுள்ளதா கூறப்படுது. குறிப்பா முன்னாள் IAS அதிகாரி சோ ஐயர் மற்றும் முன்னாள் அதிரடிப்படை காவல் அதிகாரி வெள்ளத்துறை ஆகியோரோட பெயர்கள் அந்த பட்டியல்ல பலமா அடிப்படுது. வேட்பாளர் தேர்வு, மண்டல வாரியான தேர்தல் பணிகள் மற்றும் உளவு தகவல்களை சேகரிப்பது இவர்களோட வேலையாம். இந்த குழுவோட அடுத்த டார்கெட் தென் மாவட்டங்கள்ல அதிருப்தியில இருக்கும் அதிமுக நிர்வாகிகள் தான். எடப்பாடியார் தலைமையின் மீது அதிருப்தியில இருப்பவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பசும்பொன்ல முக்கியத்துவம் அளிப்பதாகவும் வருங்காலத்தில் உயரிய பதவி தருவதாகவும் ஆசை காட்டிட்டு வராங்களாம். இதற்காக தனித்தனியா பேச்சுவார்த்தைகளும் நள்ளிரவு நேரங்கள்ல நடந்து வருவதா சொல்லப்படுது. அதிமுகவின் கோட்டை என கருதப்படும் தென் மாவட்டங்கள்ல சின்னம்மா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போடும் இந்த ஸ்கெட்ச் எடப்பாடியார் தரப்பிற்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பசும்பொன் கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.